ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது நாயகரை அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ நம்ம டிடெக்டிவ் ஜானியோடைய கதைகள் பார்த்துருப்போம்ல, அவருடைய கதைகள் டிடெக்டிவ் ஸ்டைலில் மிஸ்ட்ரி ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா க்ரைம் த்ரில்லர். NYPDயில் போலீஸாக இருக்கக்கூடியவர் ஒரு ஏஜென்ட் ராபின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி நிறைய கதைகள் வந்திருக்குது. ஸோ லைன் முத்து காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க. அவங்கள பேஸ் பண்ணி நிறைய தொடர்கள், நிறைய கதைகள் வந்திருக்கு. அதில் ரொம்பவே சூப்பரான கதை வரிசைகளை கொண்டது இந்த ஏஜென்ட் ராபினுடைய கதைகள். ஃபுல்லாகவே க்ரைம் த்ரில்லர் தான். எப்படி கடைசியில் குற்றவாளியை அவர் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாகவே சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுமே அப்படி ஒரு கதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நியூயார்க் 2019 காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு நபர் தனியாக அங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்காரு. ஒரு வயசானவர். அவர் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்காரு, அமைதியாக. அங்கே டேபிளில் வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வாட்சை பார்க்குறாரு. டைம் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே எங்கேயோ கிளம்புறாரு. கோட் சூட்டு தொப்பியெல்லாம் போட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே டோரை சாத்தும் பொழுது அங்கே ஒரு பெண் போயிட்டுருக்கா. குட் ஈவினிங் மிஸ்டர் ரயன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்க. உங்களுடைய பணிப்பெண் வெளியே கிளம்பி போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் நல்லா விசாரிச்சது ரொம்பவே சந்தோஷம், ஆனால் நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்கே கீழே போகிறாரு. ஸோ அவருடைய பேர் ரயன் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கீழேயுமே வந்துடுறாரு. அப்படி யாரை பார்க்க போகிறா அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஒரு கார் நிற்குது. அதில் நம்ம கதையோட ஹீரோவான ராபின், அப்புறம் அவருடைய பார்ட்னர், அவருடைய பேர் மார்மின். இவங்க ரெண்டு பேருமே அந்த வயசான நபருக்கு நண்பர்கள், ஏதோ வகையில் பழக்கம் அப்படின்னு தெரியுது. ஸோ அவர் கார்லேயுமே ஏறி உட்காந்துக்கிறாரு. 3 பேருமே போகிறாங்க. அவங்களுடைய பழைய நினைவுகளை பற்றி அப்படியே பேசிட்டு போகிறாங்க. ஸோ ராபின் கேட்குற அப்படி அவர் தான் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே போர் அடிக்குது. அப்போ எல்லாம் எப்போவுமே ஆஃபீஸில் நம்ம நைட்டு விடிய வேலையை பார்ப்போம், காலையில் அதிகாலையில் நேரம் உழவு பார்ப்போம், நம்ம வேலை சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஸோ அவர் போலீஸ் அப்படிங்கிறது புரியுது. இப்போ ரிட்டையர் ஆகிருக்காரு, பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் இருக்காரு. ஸோ ராபினும் கூட இருக்கக்கூடிய அந்த நபர் மார்வினுமே இவரை பாஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ இவர் அவங்களுடைய ஹெட் அப்படின்னு தெரியுது, அதாவது டைரக்டர். ஸோ இவர்கிட்ட தான் இவங்க 2 பேருமே வேலை பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் NYPD நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்காரு. இவங்களாம் ஏஜென்ட்ஸாக போலீஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் ரயன் இப்படி சொன்னதுக்கப்புறம் மார்வின் பின்னாடி உட்காந்துருப்பார். அவர் பேசுகிறாரு, எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைப்பா. ஒவ்வொரு நாள் நம்ம துப்பாக்கி சூட்லேருந்து நான் உயிர் தப்பிச்சதை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல. நீங்கள் என்னெல்லாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மார்வின் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். ராபின் இருந்துக்கிட்டு, நாட்களுடைய ஓட்டத்தில் எல்லாமே பழகி போயிடும், சரி விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரயன் அப்படின்னு நம்ம ராபின் கேட்கும் பொழுது, என்ன கேட்டால் வயசாகி மெதுவாக மெல்ல மெல்ல சாகிறத விட குண்டடிப்பட்டு ஒரு ஹீரோவாக சாகிறது தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கும். இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மார்வினுக்கு அதை கேட்டோடனே இன்னும் கோவம் கடுப்பாயிருது. இந்த வீரமரண கதைகளை கொஞ்சம் பேசுறதுல நிறுத்துறீங்களா? நம்மளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று கூடியிருக்கோம், நீங்கள் என்னடானா சோக கதைகளை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மார்வின் கொஞ்சம் கோவப்படுற. அப்படி அதுவும் சரிதான், நான் ரேடியோவை போடுறேன், வாங்க ஜாலியாக அந்த ரேடியோவை கேட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரேடியோ ஆன் பண்ணோடனே நம்ம மார்வினுக்கு ஏதோ பழைய கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும்போது இருக்குது. அதை சொல்கிற அப்படி. ஸோ மெட்சாம் ரேடியோத்துக்கு இந்த ரேடியோ எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன மெட்சாம் ரேடியோ அப்படிங்கிற நமக்கு தெரியல. அதில் அந்த பாடலை பாடின அந்த டிஜேலாம் அவங்க பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்செல்லாம் பார்க்குற அப்படி. ஸோ அது ஏதோ ஒரு பழைய கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு அவங்க மைண்டுக்கு வருது. அப்போ ராபின் சொல்கிற அப்படி, இதெல்லாம் எப்படி உனக்கு இந்த விஷயமெல்லாம் இப்போ சடனாக ஞாபகத்துக்கு வருது? எனக்கு எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இங்கே 1992 ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. மெயின் ஸ்டோரியாக அங்கே ஆரம்பிக்குது. நியூயார்க்குடைய புறநகரமான லிட்டில் இத்தாலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏரியா காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு. அன்னைக்கு நம்ம ராபினை காட்டுறாங்க. அவரு ரொம்ப இளமையாக இருக்கிறாரு. ராபின் அந்த வீட்டுக்குள்ள நுழையிற்கு முற்படுறாரு. அங்கே காவலுக்கு ஒருத்தர் இருக்கான். நீ அத்துமீறி உள்ள நுழைய, இது தனியார் இடம், நீ எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், உன்னோட பாஸை கைது பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன். பணத்தை மோசடி செஞ்சு தானே இந்த மொத்த வீட்டையுமே கட்டியிருக்காரு. அவர் இப்போ மாட்டிக்கிட்டாரு, அவர் பிடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அடடே நீ ஒரு போலீஸ்காரனா, இருந்தாலுமே உனக்கு உள்ளே போகிறதுக்குலாம் அனுமதி கிடையாது, நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டு அதுபடி திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ராபின் நல்லா கேட்காம, உன் ஆலோசனையெல்லாம் நான் இங்கே கேட்க வரல, வழி விட்டு போயிரு, ஒதுங்கி போயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போகும்பொழுது, நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கி எடுக்கிறான். ஆனால்
ராபின் போலீஸ் அப்படிங்கிறனால முன்னாடியே சுதாரிச்சுக்கிட்டு அவனை அடித்து வீழ்த்துறாப்படி. கீழே விழுந்த அந்த துப்பாக்கியுமே அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ அங்கே மார்வினுமே வந்து சேர்றாரு. அந்த டைமில் ராபினுக்கு மார்வின் ஒரு நல்ல பார்ட்னராக வந்து இருந்திருக்காரு. இதான் நீ வர்ற நேரமா, இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படின்னு ராபின் கேட்கும் பொழுது, நான் என்ன பண்ணுறது, இந்த லிட்டில் லித்தியால் காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல, அதான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த அடிச்சு வீழ்த்தினாரில் அவனை வந்து அங்கேயே லாக் பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அதிரடியாக உள்ளே நுழையிறாங்க. உள்ளே யாருமே இருக்கிற மாதிரி தெரில. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அங்கே வரவே இருக்கிற அப்படி. இவங்க தேடி வந்த நபர் அங்கே இருக்கிறாருன்னு தெரில. அந்த நபர்கிட்ட உங்களுடைய பாஸ் எங்கே, அந்த கரளி எங்கே இருக்கான் அப்படின்னு ராபின் கேட்கும் பொழுது, நீ யாரை பற்றி பேசுன்னு எனக்கு தெரியாது, அவர் இங்கே கிடையாது, இங்கே நானும் வெளியில் அந்த ராஃபு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது, அது யார் அந்த ராஃப், நம்ம அடித்து வீழ்த்தணுமே அவன் தானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலுமே அந்த வீட்டில் அந்த ரெண்டு பேர்த்த தவிர யாருமே கிடையாது. அவனையுமே ஒரு மாதிரி சிறை பிடிச்சிட்டு அந்த வீட்டை சோதனை போடுறாங்க. அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஒரு ரூமுக்கு வராங்க. அங்கே ஒரு சிகரெட், ஒரு சுருட்டு வந்து பிடிச்சிட்டு தீர்ந்த நிலையில் கீழே கிடக்குது. அதை ராபின் எடுத்து பார்க்குறாரு. நம்ம இங்கே வந்ததில் பிரயோஜனமே கிடையாது, நம்ம இங்கே வர்றதுக்கு இவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க, அவங்க தப்பிச்சு போயிட்டா, அதுவும் பொறுமையாகவே இந்த சுருட்டை ஊதி முடிச்சுட்டு தான் போயிருக்கானா, எந்த அளவுக்கு அவங்க ஜாக்கிரதையாக இருந்து செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறது புரியுது. ஸோ யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்தது வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு ராபினும் மார்வினும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அந்த கரேலி லிட்டில் லித்தியாவில் ஒரு மாஃபியாவுடைய தலைவன். அவன் ஆயுதங்களை சட்டவிரோதமாக கடத்தி விற்கிறவன். அந்த விஷயம் தெரிஞ்சுதான் போலீஸ் அவனை பிடிக்க வந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவன் தலைமறைவாயிட்டா, எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரில. ஸோ 2 மாதம் கழித்து காட்டுறாங்க. அது ஒரு குறுகலான ஒரு சந்து. அந்த இடத்துல 2 கார் நிற்குது. 2 பேர் அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள டீலிங் வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் ஒருத்தன், இந்த கவரில் உனக்கு வேண்டிய பணம் இருக்குது வச்சுக்க, நான் கேட்ட பொருட்கள் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நபர் அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு பேக் ஒன்று இருக்குது, அதை காட்டுறா. அதுக்குள்ளே துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் இது எல்லாமே அங்கே இருக்குது. AK-47, ஸ்கார்பியன், பெரோட்டா அப்படின்னு அந்த துப்பாக்கிகளுடைய பேர், வெடிமருந்து எல்லாமே காட்டுறான். ஸோ நீ கொடுத்த பணத்தை விட அதிகமாகவே லாபமானது இந்த ஆயுதங்கள், வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிண்டிகேட்டனா நீங்கள் எப்போ இருந்து ஆயுதங்களை எவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்க, எப்பவுமே கொள்ள லாபத்துக்கு தான் கொடுப்பீங்க அப்படின்னு. அதை பற்றிலாம் நீ பெருசாக கவலைப்படாத, நான் புதுசாக கடைய ஆரம்பிச்சிருக்கேன், நான் வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கேன் அப்படின்னு. எது எப்படியோ எனக்கு வந்தது வந்துருச்சுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் வரான். அந்த நபர் வந்து நம்ம ராபினும் மார்வினும் அந்த வீட்டுக்குள்ளே அதிர்ந்து நுழையும் பொழுது உள்ள ஒருத்தர் இருப்பான்ல, அவனை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவனே தான். அவன் துப்பாக்கி வச்சுட்டு அங்கே நிற்கிறான். அவன் பேசுகிறான், நல்ல ஒரு அருமையான மாலை பொழுது இல்லையா இருக்கு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதாவது பாஸுக்கு தெரியாமல், பாஸ் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறனால நீ பாட்டுக்கு ஒரு கடை ஆரம்பித்து ஆயுத வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவசரப்படாத, நம்ம பாஸ் வந்து கரளி அவர் மெக்சிகோவுக்கு தப்பி சென்றது எல்லாத்துக்குமே தெரியும், அதனால தான் நான் இப்படி வந்து பண்ணேன், நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாம், இந்த பணத்தில் பாதி கொடுக்கல, இல்லை முழுசாகவே கொடுத்துட்றேன், என்னை உயிரோட விட்டுரு, இந்த விஷயத்தை நான் வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நீ துரோகம் பண்ணிட்ட, இதுக்கு நீ சாகணும், மரணம் தான் ஒரே வழி அப்படின்னு அவனை கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் சுட்டு கொண்டுறான். அவனுடைய பேர் வந்து சால். அப்படித்தான் அந்த ரிக்கிங்கிற நபர் கூப்பிட்டுருந்தான். அவனை சுட்டு கொண்டுட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வந்த காரையுமே எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தன் தான் அந்த ரிக்குங்கிறவன். அவன் தனிப்பட்ட முறையில் அந்த ஆயுத விவரத்தை பண்ணணும்னு நினச்சும் பொழுது அது அவங்களுடைய பாஸ் கரேலிக்கு அப்படியே தெரிய வந்து அவனை சுட்டு கொண்டு இருக்கான். ஸோ அவன் எங்கேயோ இருந்தாலுமே தன்னுடைய மாஃபியா கும்பலை அவன் வழிநடத்திட்டு தான் இருக்கான், கவனிச்சுட்டு தான் இருக்கான், யாரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த லிட்டில் லித்தி அந்த நகரத்தை அப்படியே ஒரு மாதிரி காட்டுறாங்க. ரேடியோ வந்து அங்கே அதிகம் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது, பாடல்கள் வந்து அதிகமாக கேட்கும் போல இருக்குது. அப்படியே அந்த ரேடியோவை காட்டுறாங்க, பாட்டெல்லாம் பாடுது, அந்த ஊரை அப்படியே காட்டுறாங்க. ஒரு பார்க் மாதிரியான ஏரியா வந்து காட்டுறாங்க. அங்கே ராபின் வந்து உட்காந்துருக்காரு, கூட அவருடைய நண்பர் ஆல்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தருமே இருக்காரு. அந்த ஆல்பி வந்து குள்ளமாக இருப்பார், நம்ம டிரியன் லானிஸ்டர் மாதிரி. அவர் தான் ராபினை பார்க்கணுன்னு சொல்லி அழைச்சிருப்பாராட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ ராபின் வந்து அந்த கரளி சம்மந்தப்பட்ட கேஸில் தானே ஈடுபட்டிருக்காரு, அது சம்மந்தமாக சில தகவல் பேசுறதுக்காக கூப்பிட்டுருப்பாராட்டிருக்கு. அந்த ஆல்பி போலீஸ் சார்ந்த விஷயங்கள் பற்றி எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரியல, அவர் பத்திரிகையாளராக யார் என்னங்கிறது குறிப்பிடலை. ஆனால் ராபினுக்கு சில சந்தேகங்கள் கேஸில் வந்தது அப்படின்னா இந்த ஆல்பியை பார்த்தப்போ பேசக்கூடிய ஒரு நபர் தான். அதனால் இப்போவுமே ஏதோ சில விஷயங்களை சொல்கிறக்காக வந்து அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே வெயில் ரொம்ப கொளுத்து போல இருக்குது. அந்த ஆல்பிங்கிற நபர் வந்து பீர் வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஆல்பி ராபின் கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பானாட்டிருக்கு. அதுபடி ராபின் வந்து கேட்குற, அப்படி நீ உறுதியாக தான் சொல்கிறியா, இந்நேரத்துக்கு அந்த கரையில் எங்கேயாவது ரம்மியமான பீச்சில் ஜாலியாக எங்கேயோ பதுங்கிக்கிட்டு தன்னுடைய மாஃபியா கும்பலை வழிநடத்திட்டு இருக்கலாம்ல, அல்லது அவன் தலைமறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது
அவனை மாதிரியான ஆட்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் அதிகாரத்தை விட்டுலாம் போக மாட்டாங்க. பணம் எப்படி ஒரு போதையோ அதே மாதிரி தான் அதிகாரமும். இப்போ எப்படி நான் பீர் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன், இதுக்கு நான் அடிமையான மாதிரி அவனும் அவ்வளோ சீக்கிரம் அதிகாரத்தை விட்டுலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் சரிதான். ஆனால் அவன் நியூயார்க்கில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது நீ எப்படி சொல்கிற, உறுதியாக சொல்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போவும் அவனுடைய கட்டளை தான் அவனுடைய ஆட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்த தகவல் ரொம்ப உண்மையானது அப்படின்னு சொல்லும் பொழுது ராபின் அதுக்கு பதில் சொல்கிறாரு, கட்டளை ஏறுறதுக்கு இங்கே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு ஃபோன் கால் இருந்தால் அது மூலமாகவே அவனுடைய கும்பலை வழிநடத்திக்க முடியுமில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் சும்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் மூலமாலாம் இப்போ ஏற்பட்ட மாஃபியா கும்பலை வந்து வழிநடத்த முடியாது, நம்ம அங்கே இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அது ராபினுமே ஒத்துக்கிறாரு. அதுவும் சரிதான், ஒருவேளை ஃபோன் பண்ணியிருந்தால் நாங்கள் தான் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போமே. ஆனால் அப்படி எந்த ஒரு விஷயமும் நடந்த மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டில் இத்தாலி இந்த பகுதியே எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் ராபின் நானும் சொல்கிறேன், அவன் இங்கே தான் எங்கேயோ பதுங்கி இருக்கிறான், நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த ஆல்பி சொல்கிற. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடியாட்களில் முக்கியமானவங்களை மட்டும் அவன் நேரடியாக சந்திச்சுட்டு இருக்கிறான். அப்படிங்கிறப்ப ராபினுமே இருக்கலாம், ஆனால் அவன் எங்கே சந்திக்கிறான், யாரை சந்திக்கிறான் அப்படிங்கிற எதுவுமே தெரியல. அந்த முக்கியமான அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இடைநிலை அடியாட்கள் இருப்பாங்களே, அவங்கள சில நேரங்களில் சந்தேகப்பட்டு விசாரிக்கும் பொழுது எங்களுக்கு தகவல்கள் போதுமான அளவு கிடைக்கிறது கிடையாது. அதே மீறி நாங்கள் வந்து ரொம்ப வற்புறுத்தி கேட்டோம்னா அது பெரிய சிக்கல்களுக்குமே சில சந்தேகங்களுமே எழுப்புது. அதுக்கு காரணம் இப்போ நியூயார்க் போலீஸ் வந்து அந்த கேஸ் வந்து அந்த அளவுக்கு பார்க்கறதுல காரணம் FBI வந்து இப்போ மூக்க நுழைச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த கும்பலுடைய பாஸ் கரேலியை மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அடியாட்கள் இவங்களெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. அவன் எங்கே பதுங்கியிருக்கா அப்படிங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்க அதில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கிறாங்க. இதில் என்ன இப்படி நியூயார்க் போலீஸை தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ராபினோ, மார்வினோ, அந்த டைரக்டர் ரயன் இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாத நிலையில் இப்போ இருக்கிறாங்க. ஸோ FBI இந்த நியூயார்க் போலீஸ் ஒரு மாதிரி கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. பெரிய ஒரு சம்பவம் நடந்தாலேயே வேறு எதையும் கண்டுக்கிற மாதிரி இவங்க இல்லை. இந்த சின்ன சின்ன திருட்டுக்கள், கஞ்சா கடத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டுக்காமல் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்களுடைய கும்பலுக்குள்ளேயே ஒரு நபர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கான், ரிக் அப்படிங்கிற ஒரு நபர். இதுலேருந்து நம்ம ஒன்று புரிஞ்சிக்க முடியும், அந்த கரேலி இங்கே தான் பதுங்கி இருக்கிறான். அவன் எங்கேயோ இருந்துக்கிட்டலாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கவே முடியாது. தனக்கு எதிராகவே ஒருத்த வந்து ஆயுத வியாபாரம் ஒருத்த பண்ணுறான் அப்படின்னா அந்த விஷயத்த கரேலி கவனிச்சிருக்கான், அவனுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப அவன் இங்கே தான் பதுங்கியிருப்பான். அவன் எங்கே இருப்பான், அது எப்படி சார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்பி சொல்லிடு. அப்படி அதையெல்லாம் கேட்டுட்டு ராபின் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாரு. ஸோ உள்ளே நுழையிறாரு. அங்கே ரிசப்ஷன் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு போலீஸ் வந்து உட்காந்துருக்கான். அவன் சொல்கிறான், ராபின் வேறு வழியே இல்லாமல் லிஃப்ட்டில் ஏறி போனவனோட கதை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் இப்போ உன்னுடைய மரண ஜோக்கை கேட்கறதுக்கு நான் இங்கே நேரம் இல்லை, எனக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் படியில் ஏறி போயிடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், அட போப்பா, நல்ல கதையை கேட்க உனக்கு கொடுத்து வைக்கல, சரி பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்படி அப்புறம் தான் புரியுது, அவர் படியில் போகும்போது தான் லிஃப்ட்டு வேலை செய்கிறது போல இருக்குது. கொஞ்ச நாளாக இதை ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னும் சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க. ராபின் வேறு வழி இல்லாமல் புலம்பிக்கிட்டே அப்படியே மேலே வந்து வராரு. அப்போ லிஃப்ட்டு வந்து கதவு ஓப்பன் ஆகுது, உள்ளேருந்து மாறின் வரா. அப்படி ராபினுக்கு ஒரே ஆச்சரியம், லிஃப்ட்டு எப்போ இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சது? ஆமாம், கீழே அந்த வார்டு அவன் உங்ககிட்ட சொல்லலையா அந்த விஷயத்த? இல்லை வழக்கம் போல் அதையும் ஒரு ஜோக்காக மாற்றி காமெடியாக சொல்லிட்டானா, அதில் ஏமாந்தா படியேறி வந்தியா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மாறின்மே சீக்கிரம் அப்படி வேற வழி இல்லாமல் லிஃப்ட்டில் ஏறனோட கதையை கட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோக்கை ஆரம்பிச்சிருப்பானே அப்படின்னு மார்வின் கிண்டல் அடிச்சு அங்கே சிரிக்கிறாரு. அழைச்சா ஒரு மொக்கைக்கு பயந்து படிகள்லாம் மரண மொக்க போட்டிருக்கேனே அப்படின்னு ராபின் அங்கே நொந்துக்கிறாரு. அடுத்து அங்கே ஒரு லேடி கேப் வந்து எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துக்கிட்டே வரா. நம்ம ராபினுக்கும் பார்வினுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, ஆளை விடுப்பா சாமி, வெயில் ரொம்ப கொளுத்துது, இதில் நீ காப்பி வேறு சூடாக கொடுக்குறியா அப்படின்னு ராபின் வேண்டான்னு மறுத்துறாரு. சரி அவன் போனால் போயிட்டு போது எனக்காவது கொடு அப்படின்னு மார்வின் வந்து ஆசையாக ஒரு கப் காப்பியை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஆஹா என்ன ஒரு சுவை, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உன்னால் எப்படி அதை குடிக்க முடியுது, இந்த கொளுத்துற வெயில இவ்வளோ சூடாவா காப்பி குடிப்பாங்க அப்படின்னு ராபின் கேட்கும்போது, என்ன விளையாடுறியா, இது ஐஸ் சேர்த்த காஃபி, கூலிங்காக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ராபினுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை, சரி எதே எப்படியோ கரேலி கேஸில் ஜிம்மிக்கு ஏதாவது தகவல் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ராபின் சொல்லும் பொழுது, அது யார் ஜிம்மி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட். கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த டேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களுக்குலாம் ஒரு ஆள் வேணுமில்ல, அந்த கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் அந்த ஜிம்மி அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ஹெட் அவருடைய பேர் வந்து கேப்டன் வான்ஸ். அவரை சுற்றி நம்ம ராபின், மார்வின், அப்புறம் அவங்களுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அந்த ரயன், அந்த டைரக்டர், அவங்க எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. கூடவே அந்த ஜிம்மியுமே இருக்கான், கம்ப்யூட்டரில் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க.
அந்த ரிக் அப்படிங்கிற நபரை வந்து ஒரு நபர் சுட்டு கொண்டிருப்பான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம மார்வினும் ராபினும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது இருந்த அந்த நபர். ஸோ அவனுடைய பேர் வந்து கிடச்சிருக்கு, இவன் தான் சுட்டு கொண்டாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் மூலமாக அந்த டேட்டாவை எப்படி எடுத்திருக்காரு. அவருடைய பேர் வந்து சால் கேம்பினோ. ஆக்சுவலாக FBI தானே இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை தான் அங்கே எல்லாமே கூடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மார்வின் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரு அப்படி, இவனை தான் நாங்கள் வந்து அந்த கரேலியை அரெஸ்ட் பண்ண போகும்பொழுது அந்த வீட்டில் இருந்த இவனை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரைன் அவர் சொல்கிறாரு, இந்த சால் வந்து அந்த கரேலுடைய அடியாட்களில் முக்கியமான ஒரு ஆள், இன்னும் சொல்ல போனால் ஒரு வலது கையான ஒரு ஆள். ஸோ அவனை மீறி வந்து வேறு எந்த விஷயங்களுமே மற்றவங்களுக்கு போய் சேராது. அப்படிங்கிறப்ப அந்த நபருக்கு அந்த கரையில் எங்கே பதுங்கியிருப்பான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் அப்போ ராபின் பேசுகிறாரு, கரையிலே படிக்கணுமா அவனுடைய அடியாட்கள் மீது கையை வைக்கவே கூடாதுன்னு FBI சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதுக்குன்னு இப்படியே அமைதியாக இருந்தால் என்ன தான் பண்ணுறது, நம்முடைய பாஸுக்கு நம்ம நாட்டு அமைக்க யாராவது எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் வான்ஸ் இருப்பார்ல, அவரை வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசுகிற அப்படி, அப்படியெல்லாம் பேசாரு, அவர் தான் நம்ம பாஸ் அப்படின்னு ரைன் வந்து சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து அந்த நபர் வந்து கேட்டுற அப்படி அவரே வெளியில் வந்து பேசுகிறாரு. நாட்டாமைன்னு சொல்கிறதுல ஒரு குத்தமா, நான் அந்த காலத்தில் என்னுடைய பாஸெல்லாம் எப்படியெல்லாம் திட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அவரே சகஜமாக வந்து அங்கே பேசுகிறாரு. இந்த விஷயத்தில் நம்ம அமைதியாக இருந்து ஆகணும் ரபின், வேறு வழி கிடையாது. FBI கரையிலேயே பிடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி கேப்டன் நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கிறேன், நான் எல்லாத்தையுமே மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறேன், அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு அவருமே கோபமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் வான்ஸ் வந்து ரைனையும் மாரினும் கூட்டிகிட்டு வேறு ஏதோ வேலை இருக்கா சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே ஜிம்மி மட்டும் அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் ஏதோ கவலையாக இருக்கான். நம்ம ராபின் அதை பார்த்தோன்னே சொல்லிடுறாரு, என்ன பிரச்சனை ஜிம்மி, வழக்கத்தோட அவனோட மூஞ்சி ரொம்ப கவலையாக இருக்கே, ஏதாவது இருக்கா, விஷயம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, இது மேட் பற்றின விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மேட்டா அது யார், நீ ஈவினிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்தும்போது உன்னுடைய கிளாஸுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது தான், இவங்க போலீஸாக வேலை பார்த்தாலும் இந்த ஜிம்மி சாயந்தர நேரங்களில் கம்ப்யூட்டர் கிளாஸ் மாதிரி எடுத்து நடத்திட்டு இருக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு கற்றுக்கிட்டு போவாங்களாட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் மேட் போல இருக்குது, அவனை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அவங்க கூட தொடர்புலேயே இந்த நபர் வந்து இல்லை. 13 வயசாவது அந்த பையனுக்கு, நல்ல கம்ப்யூட்டர் நல்ல நாலேஜ் இருக்கவன். ஆனால் அவனுடைய திறமை வந்து வீணாயிட்டு இருக்குது. வீட்டில் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகாமல் குடிச்சிக்கிட்டு ரொம்ப மோசமாக அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவனுடைய அம்மாவும் இல்லை, அவங்களே ஏற்கனவே இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அவனை வெளியே எங்கேயும் கிளாஸுக்கு அனுப்பாமல் எது வேணுமா வீட்டிலேயே வச்சு ஒரு மாதிரி அவனை அடக்கி வச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் நான் அந்த மேட் கிட்ட எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறேன். உங்கள் அப்பா ரொம்ப அநியாயம் பண்ணுறாரோ, உன்னை போட்டுக்கு இது அடிக்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லு, அப்போ தான் நாங்கள் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக மனசு மாதிரி அவனே ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ராபின் கிட்ட சொல்லும் பொழுது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைனாலுமே என்னை ஹெல்ப் கூப்பிடு, நான் போய் அங்கே போய் அவங்க அப்பாக்கிட்ட கொஞ்சம் வேறு விதமாக பேசினா சில விஷயங்கள் நமக்கு சாதமாக அமையுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, அந்த அளவுக்கு மோசமாகாத நிலமை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போதைக்கு அந்த விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஸோ அடுத்து ராபினும் மார்வினும் காரில் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு நபரை பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு அந்த கரையிலையை பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்கல்ல, வெளியில் காவலுக்கு ஒருத்தர் இருப்பான், நம்ம ராபின் கூட அடித்து வீழ்த்திருப்பா அப்படியே. அப்போ அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இப்போ என்னடானா தெருவில் அவன் பாட்டுக்கு சுதந்திரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே ராபினுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னை தான் நாங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டோமே, இங்கே நல்லா ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படின்ட்டு அவரை விலங்க எடுத்து அவன் கையில் பூட்ட பார்க்குறாரு. அப்போ அங்கே இன்னொரு நபர் வரான். கரளியுடைய அடியாளுடைய லாயர் ஆற்றுக்கு பெயிலில் வெளியில் எடுத்திருப்பானாட்டிருக்கு. நீங்கள் அவன் கையில் எப்படியாவது விளங்க மாட்ட முடியாது, அவனுடைய வக்கீலாம் இதில் தலையிட்டு தான் அவனுக்கு எதிராக ஏதாவது புகார் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, 2 மாதத்துக்கு முன்னாடி என்னை துப்பாக்கியெல்லாம் சுட முயற்சி பண்ண கொலகாரவன், இவன் வந்து ஜெயிலில் தான் இருக்க வேண்டிய, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற. அப்படி இங்கே பாருங்கள் ஏஜென்ட், அவன் என்னுடைய கிளைண்ட் பெயிலில் வெளியில் வந்திருக்கான், அவனை இந்த மாதிரி நீங்கள் நடத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களாலே அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. நம்ம மார்வின் வந்து செக் பண்ணி பார்க்குறது, கையில் ஏதாவது துப்பாக்கி இது வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அவனுமே நக்கலா வந்து ராபினை பார்த்து சிரிக்கிறான். ராபினுக்கோ கோவம் வருது. உன் இடத்துல நான் இருந்தால் இவ்வளோ சந்தோஷமெல்லாம் பட்டுட்டு இருக்க மாட்டேன், இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது, ஒரு வாட்டி அப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவனை எச்சரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ராபின் காரில் போயிட்டு இருக்கும்போதே ரொம்ப கவலைப்படுறாரு. என்ன ஒரு திருட்டு உலகண்டா சாமி இது, ஒரு பக்கம் அவனுடைய ஆட்கள் இப்படி வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, கரையில் எங்கேயோ பதுங்கிக்கிட்டு அவனும் இந்நேரம் இதை நினச்சி சிரிச்சிட்டு இருந்திருப்பான், இந்த கொடுமையில் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு நொந்து போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில், சரி ஃப்ரீயாக விட நான் ஒரு பாட்டு வைக்கிறேன் அப்படின்னு ரேடியோ ஆன் பண்ணுறாரு. ஆனால் அது இலைமறை காய்வாரையா 18+ சாங்ஸ் எல்லாம் ஓடும் போல் இருக்குது. வழக்கமாக வரக்கூடிய எஃப்எம்ல இருந்து மாறுபட்டு வேறு ஏதோ ஒரு சிக்னல் குறுக்கிட்டு வேறு ஏதோ லோக்கல் ஸ்டேஷன் மூலமாக இந்த சாங்ஸ் எல்லாம் வரும் போல் இருக்குது. ராபினுக்கு இன்னுமே கடுப்பாகுது, இந்த மாதிரி கண்ட்ராவி பாட்டெல்லாம் எப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்களோ அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்தது நம்ம ஜிம்மியை வந்து காட்டுறாங்க. அவர் யாரோ ஒரு வீட்டு முன்னாடி காலிங் பெல்லை அழுத்துறாரு. அங்கே ஒரு நபர் வந்து என்ன அளவுக்கு காலிங் பெல் இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்குறான். நான் வந்து ஜேம்ஸ், உங்களுடைய பையனுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் மேட்டு வீட்டில் இருக்கானா, அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து பரிசாக கொண்டு வந்திருக்கேன்,
கம்ப்யூட்டர்னால் லேப்டாப் மாதிரி ஏதோ கொண்டு வந்திருப்பாராட்டிருக்கு. ஆனால் 1992 லேப்டாப்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஜிம்மி வந்து இந்த மாதிரி சொல்லும் பொழுது, இப்போ என் பையன் வீட்டிலே கிடையாது, அது சரி நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதை தாண்டி வேறு எந்த வேலையும் கிடையாது, இங்கே சும்மா சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மேட்டுக்கு நல்ல திறமை இருக்குது, அவனுடைய திறனை ஊக்குவிக்கிறதா என்னுடைய கடமை, அவன் இப்படியே வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓஹோ அப்படின்னா என்னுடைய பையனை வளர்க்குறதுக்கு நான் லாக்கில அப்படின்னு சொல்ல வரையா? இல்லை நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலுமே அவனுக்கு படிப்புக்கு உதவுமே இருந்தால் இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே பாரு நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்க, சும்மா இங்கே வந்து என் பையனோட மனசில் கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் புகுத்தார, கண்ணாடியை போட்டுட்டு ஜொல்னா பையன் மாட்டிட்டு எதிர்காலத்தில் என் பையன் இருக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிம்மி அதை புரிஞ்சுக்கிறான். அதாவது என்ன மாதிரின்னு சொல்கிறீங்க அதானே? சரியாக சொன்ன நாளுக்கண்ணா, மேட் உன்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கான், நீ வெறும் சாதாரண கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் மட்டும் கிடையாது, நீ போலீஸ்காரங்கிறது எனக்கு தெரியும், அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உன்னை சும்மா வர அடித்து தோரணம் கட்டி தொங்க விட்டுருப்பேன், அதனால் ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு மிரட்டி ஜிம்மியை அமைச்சிட்றான். ஜிம்மி நடாது இப்படி ஆகி போச்சுன்னு கொஞ்சம் கவலையாக படியில் கீழே இறங்கி வந்து ரோட்டில் இருந்து மேலே அந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறது, அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது அந்த பையன் மேட் அங்கே இருக்கிறான். ஒரு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, யாரோ அடித்த காயம் தான் அது, யாருமே அவங்க அப்பாவது இருக்க அடிச்சிருக்க போகிறான். ஜிம்மிக்கு அதை பார்த்தோன்னே ஃபேஸ் மாறுது. உள்ளேயோ ஜன்னல் என்ன பறக்க பார்த்துட்டு இருக்கிற, அவனை நீ தான் இங்கே வர சொன்னியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன், ஜிம்மி அவர் எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருந்தாரு, என்ன கொடுக்கணும்னு சரி அதை தெரிஞ்சுக்கத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக இங்கே இரு அப்படின்னு அவன் பையனை திரும்பவும் வந்து அவன் அடிக்க போகிறான். அந்த சமயத்தில் காலிங் பெல் அடிக்குது. இப்போ யாரான்னு வெளியே போய் பார்க்கும் பொழுது ஜிம்மி துப்பாக்கி எண்ணிட்டு, இப்போ நான் சொல்கிறது நீ தெளிவாக கேட்டுக்க, என்னுடைய கோவம் தலைக்கிறதுக்கு முன்னாடி வழியை விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிம்மி உள்ளே போகிறாரு. மேட்டோடைய அப்பாவுக்கோ கொஞ்சம் பயம் வந்தது, என்ன செஞ்சுட்டு இருக்கிற, இது என்னுடைய வீடு, நீ இஷ்டத்துக்கெல்லாம் துப்பாக்கி நீட்டிட்டு இப்படிலாம் பண்ண முடியாது, உங்களால் நான் கேஸ் போட்டேன்னா உன்னோட கதி அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல யோசனை தான், ஆனால் என் மேலே வழக்கு தொடர்றதுக்கு நீ உயிரோடு இருக்கணும் இல்லையா, அதனால் நான் சொல்கிற மாதிரி முட்டாள்தனமாக எதுவும் செய்யாமல் நல்ல பிள்ளையாரு அப்படின்ட்டு அங்கே ஜிம்மி சொல்கிறாரு. அப்போ அந்த பையனுமே இங்கே வந்துடுறான் கதவை திறந்துக்கிட்டு, அவளை சுற்றாதீங்க ஜிம்மி ப்ளீஸ், அவர் அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யுது. கவலைப்படாத மேட், நான் அவனை கொல்ல போகிறது கிடையாது, அவன் முட்டாள்தனமாக எதுவும் செய்யாமல் இருந்தாலே போது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜிம்மி சொல்கிறாரு. ஸோ விலங்க எடுத்து இதை கையில் மாட்டிக்க அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு சுடுறாரு. அவனை சுடலை, கொஞ்சம் தள்ளி போட்டுன்னு அவன் தலை வெடிச்சிருக்கும், பயமுறுத்துறதுக்காக தள்ளி சுடுறாரு. அதை பார்த்தோன்னே அவனுமே பயந்துடுறான், விலங்க மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேர்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்னொரு இதை வந்து மாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து காட்டுறாங்க. அங்கே ராபினும் மார்வினும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேப்டன் அந்த ஹெட்டோடைய ரூம் அங்கே தான் இருக்குது. உள்ள வெளியில் வந்து போலீஸ்காரங்க அவருடைய டைரக்டர் ரயன் இவங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது நம்ம ராபின் கேட்குற, அப்படி என்ன நடக்குதுங்க, நாட்டாமா யாருக்காவது அடிக்கிறாரா என்ன அப்படின்னு ராபின் கேட்கும் பொழுது, அட சும்மா இருக்க மாட்டேன் ராபின், சரி என்னதான் விஷயம்னு தெளிவாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு ராபின் கேட்கும் பொழுது, ஜிம்மி தன்னுடைய சர்வீஸ் கன்னை வந்து ஒரு வீட்டில் வந்து பயன்படுத்திட்டான். அவனும் நம்ம கேப்டன் வான்ஸு உள்ளே போய் அரை மணி நேரம் ஆச்சு, உள்ளே என்ன பேசிட்டு இருக்காங்கிறது தெரியல, ஆனால் ஏதோ ஜிம்மி சிக்கல் இருக்கா மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அடடே நம்ம ஜிம்மியா அப்படிங்கிற மாதிரி மார்வின் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்க வெளியில் வராங்க அப்படின்னோடனே கதவை திறந்துக்கிட்டு கேப்டன் வான்ஸு ஜிம்மியுமே வராங்க. அந்த வான்ஸ் வந்து சொல்கிற, அப்படி இன்னைக்கு மிச்சம் இருக்கிற பொழுது நீ லீவாக எடுத்துக்க, போய் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்யூ கேப்டன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிம்மி ஒரு மாதிரி வருத்தத்தோட வெளியில் வர்றதை பார்க்க முடியுது. ராபின் என்ன ஆச்சுன்னு ஜிம்மியை பார்த்து கேட்கும்போது, நான் சொல்கிறேன் அப்படின்னு கேப்டன் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே முந்திட்டு ஜிம்மி விஷயத்த சொல்கிறேன். உண்மையை சொல்லணும்னா என் மேலே தான் தப்பு இருக்குது, நான் மேட்டோட வீட்டுக்கு போய் வாரண்ட் இல்லாமல் போயிட்டேன், வாரண்ட் இல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி காட்டி மிரட்டி இருக்கிறேன், அது ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, நீயா உன் மேலே பழியை போட்டுக்க வேணாம், நீ சில ரூல்ஸை மீறி இருந்தாலுமே நீ செய்ய வேண்டியதான் சரியாக செஞ்சுருக்க, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத வீட்டுக்கு அப்படின்னு. இப்போ எல்லாருமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களா, ஷோ முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு அந்த கேப்டன் திரும்ப உள்ளே போயிடுறாரு. எது எப்படின்னாலும் ராபினுக்கு ஒரு சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஜிம்மி, இந்த அளவுக்கு அதிரடியாக நடவடிக்கை எடுத்தது நீ தான் இப்போதைக்கு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பாராட்டுற. அப்படி ஒரு மோசமான குற்றவாளியாக இருந்தாலும் அவன் நிராயுத பணியாக தான் இருந்தான், அவன் முன்னாடி துப்பாக்கி நீட்டி நான் ஒன்றும் பெருசாக எதுவும் சாதிச்சிடல அப்படின்னு சொல்லும் பொழுது, சும்மா கதை விடாத, நிலைமையை நீ கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிற, உடனே நீ பெருமைப்பட்டுக்கலாம், நீ உண்மையிலே நல்ல காரியம் செஞ்சிருக்க நண்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு தெரியல ராபின், இந்த நிகழ்ச்சியில இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி என்ன நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு ராபின் கேட்குறாரு. அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ராபினுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்போ புரிய ஆரம்பிக்குது, யோசனை பண்ணுறாரு. ஸோ அடுத்து காட்டுறாங்க அந்த கரளியோடைய வீட்டில். ஸோ இப்போ அங்கே யாரும் கிடையாது, கரளியும் கிடையாது, அவனுடைய வலதுகரமான அந்த சால் அப்படிங்கிற நபர் தான் இருக்கிறான். அப்போ அந்த ரேடியோ அங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு வழக்கம் போல். அந்த ஊரில் ரேடியோ நிறைய கேட்பாங்க போல இருக்குது, பாடல்கள் அதிகமாக கேட்குறாங்க, அது மட்டும் புரியுது. ஸோ அங்கே அவங்க கூட கேர்ள் ஃப்ரெண்டுமே ஒருத்தி இருக்கிறான். அவங்க அப்படியே அந்த ஜாலியாக பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க ரேடியோவில் ஓடுறது. அப்போ நடுவில் வேற ஒரு சவுண்டு வருது, என்னடா அது இந்த பாட்டில் இப்படியெல்லாம் சவுண்டு வராது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபோன் அடிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சால் வந்து அதை எடுத்து பேசுகிறான். கீழே அவனுடைய அடியாட்கள் வந்து அங்கே காவலுக்கு இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க,
உங்களை சந்திக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான், அவனுடைய பேர் ராபினாமா, உங்களை பார்த்தே திரும்ப அடம்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சாலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. தாராளமாக அவனை உள்ள அனுப்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இடத்த காலி பண்ணு அப்படின்னு அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொல்லும்பொழுது அவள் கடுப்பா எங்கேருந்து போயிடுறான். அப்போ ராபினுமே உள்ளே வரா, அப்படி உள்ளே வரலாமா அப்படின்னு ராபின் கேட்கும் பொழுது தாராளமாக வா, உன்னை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம், திரும்ப பார்க்கறல அப்படின்னு உள்ளே வந்தோடனே சரக்கு எல்லாமே ஊற்றி கொடுக்குற. அப்படின்னு எதுக்காக வந்திருக்க, அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்க இல்லை நல்லா விசாரிக்க சும்மா பார்த்துட்டு பா வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டுமே கிடையாது, கரலுடைய கட்டளைப்படித்தான் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஸோ அவன் எங்கே பதுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும், அந்த உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சிரிக்கிறான். நீ சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் எதுக்காக அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சொல்லணும் அப்படிங்கிறான். உன்னுடைய பாஸோட உத்தரவின் பேரில் தான் நீ அந்த ரிக்குங்கிற நபரை சுட்டு கொன்ன. ஸோ கரையில கிட்டது உனக்கு எப்படி தகவல் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்க, ஒழுங்கு உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு எல்லாமே ரொம்பவே கடுமையாக இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒன்றும் டெக்ஸ்டில் கிடையாது, நீ பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சு படப்படன்னு துப்பாக்கி காட்டி மிரட்டி எல்லாம் இங்கே உண்மைகளை வந்து வாங்கிட முடியாது, ஈஸியாக முட்டாய் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிடும் நீ நினச்சிட்டியா, நீ தோத்துட்ட ராபின், ஒழுங்காக இங்கேருந்து போகிறதா உனக்கு நல்லது அப்படின்னு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கோமா சொல்கிறான். ஆனால் ராபின் வந்து அங்கே வந்ததே வேற ஒரு நோக்கத்துக்காக தான், ஏதோ அவனை கோவப்படுத்தி எரிச்சலையை வச்சு ஏதோ சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அங்கே வந்திருப்பாரு. உடனே துப்பாக்கி எடுத்து உனக்கு இப்படி சொன்னால் புரியாது, அதனால் துப்பாக்கி காட்டினதான் சரி வரும்னு துப்பாக்கி காட்டி அவர் மிரட்டுறாரு. நீ பெரிய தப்பு செய்கிற ராபின், ஸோ நீ என்னை சுட்டு வெளியே போனால் பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கவலையே கிடையாது. இப்போ விஷயம் என்னன்னா நான் தான் டெக்ஸ் வில்லர், இப்போ அதுதான் அவன் பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவன் சொன்ன டயலாக்கை அவனுக்கே திருப்பி போட்டு அவர் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராபின் அவனை துப்பாக்கி முனையில் மிரட்டிட்டு இருக்கும் பொழுது அவன் அப்படியே பின்னாடி போய் அங்கே இருக்கக்கூடிய அலாரத்தை வந்து அமுத்திடுறான். இது கீழே இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு கேட்டுருது. ஸோ நம்முடைய பாஸ் வந்து ஆபத்தில் இருப்பார் போல இருக்கு, உள்ளே பூந்து அவனை தாக்குறதா ஒரே வழின்னு அவங்க அங்கே 4 பேர் இருக்காங்க, அவங்க வந்து வேகமாக உள்ள நுழையிறாங்க. அப்படிங்க நீ தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படின்னு அவனை அடிச்சு போடுறாரு. அவன் கீழே விழுந்துடுறான். அவனுடைய அடியாட்களுமே மேலே வந்துடுறாங்க. பாஸ்க்கு ஒன்றும் ஆவலி அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒன்றும் ஆகலை, லேசான தலைவலி தான், மயக்கமாக இருக்கான், மற்றபடிக்கு நல்லா தான் இருக்கான், உங்களை மாதிரி அடிமுட்டாளுங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் பாஸ் அப்புறம் அப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே அந்த போலீஸ்காரன் சோபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சுடுறாங்க. ராபின் வந்து அங்கே பதுங்கிக்கிறாரு. ராபின் மனசில் நினைக்கிறாரு, இப்படி நடக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், இப்போ நம்ம வந்து தற்காவுக்காக சுட்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே திருப்பி சுடுறாரு. திருப்பி சுட்டுட்டே வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பதுங்கிக்கிறாரு. அப்புறம் கையில் சுட்டு வீழ்த்திடுறாரு. அதுக்கப்புறம் வேற இடத்த நோக்கி ஓடுறாரு. அப்போ அந்த ரேடியோவுமே பாடுபடுறதை பார்க்க முடியுது. அந்த பாட்டு அங்கே கேட்டுக்கிட்டே இருக்கு. பாட்டுக்கு நடுவில் இவங்க துப்பாக்கி சண்டை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்கே முரண நாட்டை ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய துப்பாக்கி வச்சிருப்பான் போல இருக்கு, அது மூலமாக சுடுறான், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ராபின் எப்படி அங்கே பதுங்கிக்கிறாரு. வேற ஒரு மறைவிடத்தை நோக்கி ஓடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் ஆட்டிருக்கு, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அங்கே இருந்துக்கிட்டே எதிரிகளை சுடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஆட்களை காண, அவங்கள வேற பக்கம் இங்கேயோ பதுங்கி இருப்பாங்களாட்டிருக்கு. அப்போ அந்த முரடன் கையில் ஒரு கிரானைட், ஒரு பாம்பு வச்சிருக்கான், அதை தூக்கி வீசுறான். ராபின் அங்கே என்ன பண்ண போறாருன்னு தெரியல, அது அங்கே வெடிச்சிருது. வெடிச்சதுக்கப்புறம் அந்த அடியாட்கள் எல்லாருமே ராபின் ஒரு வேளை இன்னும் உயிரோடு தான் இருக்கலாம், ஸோ எதுக்கு கவனமாகவே போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முரட்டை கொண்டு தூக்கி போட்டிருப்பான்ல, கவலைப்படாதீங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டாக வந்து உள்ள நுழையிறான். ஆனால் ராபினுக்கு ஒன்றாவில் அங்கே இருக்கக்கூடிய குளியல் தொட்டி அந்த பேத் டப்பில் ஒளிஞ்சிருப்பாராட்டிருக்கு. உடனே திடீர்னு எந்திரிச்சு அவனை சுட்டு அங்கே வீழ்த்திடுறாரு. சாகலை, பட் அவங்க எல்லாருமே அங்கே மாட்டிக்கிறாங்க. காரணம் FBI போலீஸ் எல்லாமே ஏற்கனவே அந்த வீட்டை அவங்களுடைய ஆட்கள் எல்லாமே கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்படி ஒரு துப்பாக்கி சண்டை நடக்கிறது தெரிஞ்சோடனே வேகமாக உள்ளே வந்து அவங்க அந்த ஆட்களை தடுத்து நிறுத்தி பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த FBI போலீஸ்காரங்களோட இன்சார்ஜ் ஒரு ஆள் இருப்பா அப்படி போல இருக்கு. முதல்ல அந்த ரேடியோ யாராவது ஆஃப் பண்ணி தொலைங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரேடியோ அப்போ தான் ஆஃபே பண்ணுறாங்க. ஸோ ராபின் வந்து எதிர்பார்த்தது அதுதான். அதே மாதிரி அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இது மூலமாக அவர் என்ன சாதிக்க நினைச்சாரு, என்ன கண்டுபிடிக்க நினைச்சாரு அப்படிங்கிற நமக்கு அங்கே தெரியல. அப்போ அந்த FBIயோட ஹெட் வந்து அவன் பேசுகிறான், நீ என்ன நினச்சி இந்த வேலையெல்லாம் பண்ணி எனக்கு தெரியல, ஆனால் இப்போ பிரச்சனையில் இருக்கிறது இவங்க மட்டும் கிடையாது, நீ இந்த ராபின், உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராபினையுமே சிறைபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த கேப்டனுடைய வான்ஸ் ரூமில் நம்ம ராபினை உட்கார வச்சு தாளிச்சு எடுத்துகிட்டு இருக்க அப்படி மனுஷன் அந்த வான்ஸு, நம்மளுடைய மேலிடமும் FBIயோடைய பெருந்தலைகளும் என்னை தோரணம் கட்டி தொங்க விடாத குறை தான், உன்னோட அரஸ்ட்டை அதிகாரப்பூர்வமாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு நான் கடுமையான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறேன், அந்த சாலை எரிச்சல் ஒட்டி நீ என்ன நினைக்க சாதிச்சேன்னு எனக்கு தெரியல, அதுவும் அவனை நெருங்கவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த கட்டளை எல்லாம் மீறி நீ போயிருக்க. சால் ஒரு கொலகாரன், எந்தவித கட்டுப்பாடுமே இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ அவனும் அவனுடைய ஆட்களும் ஜெயிலில் கழுதி நின்றுருக்காங்க. நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு, அதுதான் அவங்களுக்கு பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்கிற. அப்படி கரலையை நாம் நெருங்கிறதுக்கு சால் தான் ஒரு முக்கியமான ஒரு நபர். அந்த வாய்ப்பு இப்போ நழுவி போயிடுச்சு. FBIயோடைய கவலையுமே அதுதான். அப்போ பதிலுக்கு ராபின்மே பேசுகிற. அப்படி சரி பாஸ், உங்களுடைய கருத்து தான் என்ன, ஒருவேளை உங்கள் கருத்து அதுதான் அப்படின்னா
இந்நேரத்துக்கு என்னை போட்டு சாத்தி எடுத்திருப்பீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம வெளிப்படையாகவே கொஞ்சம் பேசலாம். இந்த மொள்ள மாறிங்க வெளியில் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும் பொழுது FBI நம்மளை எதுவுமே பண்ண விடாமல் அடக்கி வச்சிருந்ததில் எனக்குமே உடன்பாடு கிடையாது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலுமே ரூல்ஸை மதிச்சு தான் ஆகணும். FBI போட்ட விதிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது NYPD வந்து எந்த ரூல்ஸையுமே மீறலை. என்னுடைய நடவடிக்கைகளுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். நான் தனியாக தான் செயல்பட்டேன். அப்படிங்கிறப்ப நீ என்ன சொதப்பிருக்குங்கிறது உனக்கு புரியல ராபின். பல மாசமாக நடந்து வந்த ஒற்று வேலைகளை நீ வந்து ஒரேடியாக பாழாக்கியிருக்க. அதாவது ஸ்பை உளவு பார்த்துருக்காங்க. அது எல்லாமே இப்போ ராபின் பண்ண வேலையை நாசமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோவத்தையுமே நீ சம்பாதிச்சிட்ட. தலைவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில் எத்தனையோ குற்றங்களையே கண்டு காணாமல் நம்ம விட்டுருந்துடும். ஆனால் 2 மாதம் ஆச்சு, இப்போவுமே எந்த முன்னேற்றமுமே கிடையாது. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன்னு நினச்சேன். இது மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் அப்படின்னு ராபின் சொல்கிறாரு. ஆனால் இப்போவுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலே தான் ராபின் இருக்கிறோம். உன்னுடைய நடவடிக்கைகள் எதையுமே இங்கே சாதிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை சோதனை போட்டால் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கலாம். அது மூலமாக கையில் எங்கே பதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்களோ சில துப்புகள் ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நீ ஏற்படுத்திருக்க பிரச்சனையை கொஞ்சம் சமாளிக்கிற வழியை பார்க்கலாமா ராபின்? FBIயும் மேலே அதிகாரிகளையும் சமாதானப்படுத்துறதுக்கு வர வழி இல்லாமல் உன்னை 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறேன். இதுதான் குறைஞ்சபட்ச தண்டனை. இதில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கடுமையாக சொல்லிடுறாரு. நான் எந்த வாக்குமாதும் செய்யவில்லை கேப்டன். இந்த சில நாட்களில் நான் ஜாலியாக வந்து எங்கேயாவது ஒரு பீச்சில் போய் கழிக்கிறேன். நான் போய் ஜாலியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிகிட்டே போயிடுறாரு. நீங்கள் இந்த வெயிலெல்லாம் பல பாரப்படுத்துகிற அந்த கேஸையே பார்த்துட்ருக்கேன். நான் எங்கேயோ ஜாலியாக ஒரு பீச்சில் அப்படியே குளிர்ச்சியாக உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ராபினுடைய வீட்டில் அலாரம் வந்து 6:30 வந்து செட் பண்ணியிருப்பாரு. அடிக்குது. அப்போ ராபின் நினைக்கிறாரு, நமக்கு தான் லீவ் ஆச்சு, கொஞ்சம் சேர்த்தே வச்சிருக்கலாமோ. சரி போனது போயாச்சு, எந்திரிக்கலாம், நம்ம வந்து பீச்சுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுது கால் வருது, ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கேப்டன் வாலன்ஸ் அவர் தான் பேசுகிறாரு. சொல்லுங்கள் கேப்டன், நான் இப்போ தான் பீச்சுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது கருளுடைய கேஸில் சில விஷயங்கள் கிடச்சிருக்குது. நீ எங்கேயோ பீச்சில் உல்லாசமாக ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி அந்த கண்ட்ராவிலாம் கேன்சல் பண்ணிட்டு ஒழுங்காக ஆஃபீஸ் வந்து சேரு, வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே காட்டுறாங்க. அந்த சாலோடைய வீட்டில் பெருசாக நம்ம ஆட்கள் எதையுமே கண்டுபிடிக்கல அப்படின்னாலுமே வேறு சில விஷயங்கள் கிடச்சிருச்சுன்னு ஒரு நோட்டீஸ் மாதிரி சில விஷயங்கள் அங்கே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய ஒரிஜினல் காப்பி எல்லாமே FBI எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க இந்த ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வச்சு இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் சில கேலண்டர் மாதிரி குறியீடுகள், நம்பர்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு. அது மூலமாக தான் தகவல் பரிமாற்றம் வந்து அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜிம்மி வச்சுமே அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. கூட பவுமேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிபுணராட்டிருக்கு, அவருமே அங்கே இருக்கிறாரு. ஸோ அதை அவங்க எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல 2 சிக்கல்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதை எப்படி அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது. 2வது, தகவல்கள் எப்படி பரிமாறப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயம். ஜிம்மியுமே சொல்கிறான், இதில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டா மற்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி நீ என்ன சொல்ல வர ஜிம்மி அப்படின்னு அந்த டைரக்டர் ரைன் கேட்கும் பொழுது, இது வரைக்கும் ஃபோன் இல்லைன்னா ரேடியோ வழியாக எந்த தகவல் பரிமாற்றங்களுமே நம்மளால் இடமறித்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஜிம்மி சொல்லும் பொழுது, தொடர்பு கொள்றதுக்கு இதை தாண்டியுமே வேறு வழியெல்லாம் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மோர்ஸ் கோட் மாதிரியான சில விஷயங்கள் அங்கே அவங்க பேசுகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தைக்கக்கூடிய நூலில் ஒரு வகையான மோர்ஸ் கோட் மாதிரி ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்லிட்டு சில சென்டிமீட்டர் கேப்பில் வந்து அதை மாறி மாறி வைக்கும்பொழுது அது ஒரு தகவல் பரிமாற்றமாக அங்கே உருமாறுது. அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து அமையிறது. அப்போ ஜிம்மி அடுத்து சொல்கிறான், இல்லைன்னா ஜன்னல்களில் கலராக ஏதாவது துணிகளை, லாண்ட்ரி துணிகளை தொங்க விட்டோம்னா கூட அது மூலமாக தகவல்கள் வந்து பரிமாற்றப்படும். இல்லைன்னா புக்ஸில் ஏதாவது கோட்ஸோ குறியீடோ நம்பர்ஸ் மூலமோ பரிமாறப்படும் அப்படின்னு மோர்ஸ் கோட் ரீதியிலான தகவல் பரிமாற்றத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வைக்கோல் போரில் ஊசியை தெரிந்த கதையாக தான் இருக்க போகுது அப்படின்னு மார்வினுமே அங்கே கொல்லப்படுறது. அதனால தான் நான் ராபினுடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணேன். அவனுமே வந்துட்டுருக்கான். நீயும் ராபினும் சேர்ந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் வான்ஸ் வந்து அவருடைய போலீஸ் ஆட்கள் எல்லாருமே வெளியில் தேடுறதுக்காக அமுச்சு வச்சிடறாரு. காரில் ராபினும் மார்வினும் போயிட்டுருக்காங்க. கொடுமை என்னன்னா, என்ன தேடுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மார்வின் அப்படியே கிணல் அடிச்சுட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டே போகிறாரு. ஏதோ கலராக துணி தொங்கிட்டு இருக்குமா, அதில் கூட தகவல்கள் பரிமாறப்படுமா. உதாரணத்துக்கு அங்கே பாருங்க, ஒரு ஜட்டி தொங்குது, உள்ளாடைகள், 2 சாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது மூலமாக தகவல் பரிமாறப்படுமா அப்படின்னு வேடிக்கை பேசும் பொழுது, கொஞ்சம் நேரம் சும்மா வரியா அப்படின்னு ராபினுமே கோப்படுற. அப்படி அப்போ ராபின் காரை ஓட்டிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ திடீர்னு கண்ணாடியில் ஏதோ தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி ஏதோ ஊற்றி விட்டுறாங்க. காரை நிறுத்திட்டு வெளியே இறங்கி பார்க்கும் பொழுது தெரியுது அது பெயிண்ட்டை ஏதோ கார் மேலே ஊற்றிருக்காங்க. ஸோ வேணுன்னே அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. இங்கே பாருங்கள்,
இது மேலே கார் மேலே பெயிண்ட் ஊற்றுனது யாருன்னு தெரியுமா, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா பதிலே பேசல. விடு மாறுவி, நீங்கள் யாரும் வாயத்திறப்பாங்கன்னு நான் எனக்கு தோணலை அப்படின்னோடனே அங்கே சின்ன பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க வேகமாக ஓடி வந்து அங்கே ராபினுடைய காருக்கிட்ட பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி வந்து நம்பர் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துட்டு ஓடிடுறாங்க. ராபினும் மார்வினும் எச்சரிக்கிறாங்க, 2 பேருமே பின்னாடி ஓடுறாங்க. ராபின் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு போகிறாங்க, விடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மார்வின் அதெல்லாம் விட முடியாது, போலீஸ்காரங்கிட்டே வாலாட்டிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிறோமா அப்படின்ட்டு அங்கே மார்வின் மட்டும் துரத்திட்டு ஓடுறா. அப்படி ஒரு பையனை பிடிச்சிடா அப்படி. ஆனால் அந்த நம்பர் பிளேட் வச்சிருக்க பையன் எஸ்கேப் ஆகிட்டான், எங்கே போனான்னு தெரியல. மார்வின் அவனை பிடிச்சி ஒழுங்கா அவனுடைய ஃப்ரெண்டை அந்த நம்பர் பிளேட்டை வந்து கொடுக்க சொல்லி இது என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அப்போ அந்த பையனுடைய வீட்டில் இருந்து வயசான பாட்டி வந்துடுறாங்க. யார் நீ, அந்த பையனை விடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அம்மா வந்து அங்கே வந்துடுறாங்க. என் பையனை போக விடு, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க, ஒரு சின்ன பாக்கெட்டு அவன் வீரத்தை காட்டு அப்படின்னு அவங்க அம்மா கடுமையாக திட்டுறாங்க. தான் ஒரு போலீஸ் அப்படிங்கிறத மார்வின் சொல்லியுமே அதை அவங்க கேட்கல. அவங்க கோவம் தான் படுறாங்க. அப்புறம் தான் விஷயம் புரியுது, அந்த ஏரியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து அங்கே பிடிக்கல. அதுவும் இல்லாமல் ஒரு கருப்பன், நீ ஒரு நீக்கிறோ, நீ எல்லாம் இங்கே எப்படி வரலாம் அப்படின்னு ஆளாளுக்கு திட்டுறாங்க. கையில் கிடச்ச தட்டு முட்டு சாமான்லாம் எடுத்து தூக்கி வீசுறாங்க. இந்த ஏரியாவே இந்த மக்களே பைத்தியக்காரங்க போல இருக்கு, லூசுத்தனமாக இடம் போல இருக்கு அப்படின்ட்டு ராபினுக்கும் மார்வினுக்கும் வேறு வழி இல்லாமல் தான் கார் இருந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அங்கே போனால் பெரிய அதிர்ச்சி, ஏற்கனவே கார் மேலே பெயிண்ட் ஊற்றி வச்சுருந்தாங்க. இவங்க அந்த காரை விட்டு கொஞ்சம் விலகி வந்த சமயத்தில் அந்த காரை இன்னும் கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்காங்க. டயரை மட்டும் எதுவும் பண்ணாமல் விட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்க திரும்பி போகணும் அப்படிங்கிறக்காக. மார்வினுக்கு ஒரே கவலை, ஒரு மாஃபியா கும்பலை தான் நம்ம தேடி பிடிக்கிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒட்டுமொத்த ஏரியாவுமே நமக்கு எதிராக இருக்கிறத பார்க்கும் பொழுது நம்ம அவங்களோட எல்லாம் போராட வேண்டி வரும், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படி ராபினை பொறுத்த வரைக்கும் விஷயம் புரிஞ்சிச்சு. ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் மக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ண சொல்லி கரையிலையோ ஆட்களோ நிர்பந்திச்சிருக்கலாம். அந்த கரையிலை மாட்டும் பொழுது இதுக்கு எல்லாமே சேர்த்து பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்ட்டு அவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டுருங்க. சரி, ரிலாக்ஸாக பாட்டாவது கேட்கலாம் அப்படின்னு திரும்ப மார்வின் ரேடியோ ஆன் பண்ணும் பொழுது திரும்ப வேற ஒரு ஸ்டேஷன் குறுக்கிடுது. மீண்டும் அந்த மாதிரியான பாடல்கள் அங்கே ஒழிக்கும் போது, ஓ சாரி ராபின், திரும்ப அந்த மாதிரி பாட்டு வருது, நான் வேற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேணா இருக்கட்டும் அப்படின்னோடனே, ஏன் அந்த பாட்டெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா, ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு சிரிக்கிற அப்படின்னு நக்கலா. ஆனால் இதில் ஏதோ விஷயம் இருக்குது, இது சம்மந்தமாக நம்ம போய் ஜிம்மிட்டையும் அந்த கூட இருக்க பவன் கிட்டையுமே பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரேடியோ மூலமாக அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அப்படி என்ன ராபின் புரிஞ்சுட்டாரு அப்படின்னு தெரியல. ஆனால் நமக்கு அடுத்து காட்டுறாங்க, மெட்சாம் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஆட்டிருக்கு. அந்த கட்டடத்தை நோக்கி வந்து போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. ராபினும் மார்வினும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அங்கே உள்ள நுழையிறாங்க. அவங்களுடைய ஐடியா எல்லாமே காட்டிட்டு உள்ள நுழையிறாங்க. ஆனால் அப்போ இன்னொரு நபர் அங்கே வந்து நீங்களும் அப்படி உள்ள வரக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராபின் அவனை அடித்து வீழ்த்திட்டு முன்னேறி அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருந்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேபிள் கடியில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, அதை அமுத்தி விட்றான். ஒரு அலாரம் மாதிரி அந்த கட்டடம் முழுக்க எழுப்பப்படுது. ஸோ எல்லா நபர்களுமே அங்கே உஷாராயிடுறாங்க. அப்போ அங்கே 2 பேர் துப்பாக்கியை வச்சுட்டு அங்கே ராபினியும் மார்வினையும் தாக்க வராங்க. அவங்க யார் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம். ஸோ அவங்க கரளியுடைய ஆட்கள் தான். அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ராபின் மார்வின் அவங்களை அடிச்சு போட்டுட்டு அங்கே போய்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஏற்கனவே அந்த டைரக்டர் ரயன் இருப்பார்ல, அவர் போலீஸ் படையோட அங்கே வந்துடுறாங்க. அந்த இடத்தையே சுத்து போட்டுறாங்க, முற்றுகையிட்டுறாங்கன்னு சொல்லிடலாம். ஸோ மெயின் ஸ்டுடியோ இருக்க இடத்த நோக்கி ராபின் மார்வின் வேகமாக ஓடுறாங்க. வழியில் சில நபர்கள் குறிக்கிறாங்க, சுடுறாங்க. அது எல்லாமே தவிர்த்துட்டு இவங்க சுட்டு வீழ்த்திட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. அங்கேயோ இன்னொரு பக்கம் அந்த டைரக்டர் ரயன் வந்து தன்னுடைய போலீஸ் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே கூடி இருக்கக்கூடிய அந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய முக்கியமான ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சி பிடிச்சிடுறாங்க. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் ரேடியோ வேலையை பார்த்துட்டுருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு இப்படி அத்துமீறி அரெஸ்ட் பண்ணுறீங்களே, எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடிட்டு கையை பின்னாடி கட்டு அப்படின்னு அவனையுமே பிடிச்சிடுறாங்க. ஸோ ராபின் மார்வின் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்கள எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஏதோ ஒரு போலீஸ் உடுப்பில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஏஜென்சி மாதிரி, வேற ஏதாவது ஏஜென்சி வேற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஏஜென்சி ஆட்களாக இருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது அது குரூப்புடைய அதிகாரங்களாக தான் இருக்கணும். இந்த மாதிரி உடைகளை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கள எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ரேடியோ போடக்கூடிய அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. அங்கே ஒரு டிஜே இருப்பான், அவனுடைய பேர் தான் பிராங்கோ. வெளியே 3 பேர் இருக்காங்க, அவங்க கையில் துப்பாக்கி வச்சிருக்காங்க. வரக்கூடிய ராபினும் மார்வினும் தாக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ராபினும் மார்வினும் அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு வீழ்த்திட்டு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சுடா தம்பி, அந்த கரையில் எங்க, உன் பாஸ் எங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆஃபீஸர் எனக்கு எதுவும் தெரியாது, நான் சாதாரண டிஜே தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மார்வின் அந்த கேசட் அங்கே கூடிய இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்குள்ள கதவை திறந்துமே போகிறாரு. அப்படி போகும்பொழுது இப்போல்லாம் எஃப்எம் ஸ்டேஷனை பாட்டுக்கோசரம் ஒன்று நடத்துறதுல போல இருக்கு, வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உள்ள நுழையிறாரு. அந்த டிஜேவோ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். வாயை மூடு தம்பி, உங்களுடைய ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ராபின் சொல்கிறாரு. மார்வின் உள்ள நுழையும் பொழுது அங்கே ஒரு நபர் உட்காந்துருக்கிறான். அவன் தான் அந்த கரேலி, அந்த மாஃபியா கும்பலுடைய தலைவன். அவன் சொல்கிறான்,
ஒரு வழியை என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனால் என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு நீக்கிலவத்தான் அனுப்பணுமா அப்படின்னு அவன் திமிரா பேசுறது அங்கே பார்க்க முடியுது. ஸோ அந்த காரில் அந்த ரேடியோ போடும் பொழுது தான் ராபினுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஏன்னா வழக்கமாக வரக்கூடிய எஃப்எம்ங்கிறது வேறு, ஆனால் அதை குறுக்கிட்டு சில நாட்களாக வேற ஒரு ரேடியோ வேற ஒரு எஃப்எம் ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்ம ராபினுக்கு சடனாக அந்த இடத்துல தோணி இருக்குது. அதை வச்சு தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. குற்றவாளி தன்னுடைய கூட்டாளிகளுக்கு எப்படி தகவல்கள் அனுப்பியிருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேடியோ மூலமாக பாடலை ஒளிபரப்ப விட்டுட்டு அதில் சில முக்கியமான வார்த்தைகள் மூலமாக தான் தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரீசெண்டாக நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து ராக்கின் ராபின் ரேடியோவில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது முக்கியமான தகவல்களை மட்டும் அந்த வார்த்தைகளை கீவேர்ட்ஸ் மாதிரியான அந்த வார்த்தைகளை மட்டும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருப்பா. எப்படி ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்களா, இந்த கதையிலே ஹீரோ ராபின், அங்கேயே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே ஒரு ராபின், ஒரு முக்கியமான கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த ரேடியோ வச்சு வரக்கூடிய விஷயங்கள் இந்த மெயின் கதையே அதை வச்சு தான் நடந்துருக்குது. இதனால தான் அந்த கதையில் சுற்றி சும்மா ரேடியோவும் அந்த பாட்டுக்களையும் அப்பப்போ காமிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஜிம்மி வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்கான். எப்படி அந்த ரேடியோவில் வர பாடல்கள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில வார்த்தைகள் மூலமாக தான் எழுத்துக்களை பிரித்து எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க எப்படி தகவல்களை பரிமாறி இருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற அந்த விளக்கத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அங்கே FBI சேர்ந்த அந்த ஏஜென்ட் அவருடைய ஹெட் ஆஃப் தரப்பு அப்படிங்கிற அவர் மேலே அங்கே இருக்காங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கேட்குறான், நீங்கள் உண்மையிலுமே உங்கள் வேலையை சூப்பராகவே செஞ்சுட்டீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த டவுட் சந்தேகம் வரும்பொழுது ஏன் FBI எங்ககிட்ட நீங்கள் சொல்லலை அப்படின்னு FBI இன்சார்ஜ் கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு விளக்கத்தை வந்து அந்த கேப்டன் வான்ஸ் வந்து சொல்கிறார். போன முறை இந்த மாதிரி கதையில இங்கே தான் பதுங்கியிருக்கான், இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சப்ப அந்த தகவலை முதல்ல FBI உங்ககிட்ட தான் சொன்னோம். ஆனால் நாங்கள் பிடிக்க போகும் பொழுது அவன் அங்கே இல்லை, அவன் ஏற்கனவே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்தான். அதாவது யாரோ அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இதை வான்ஸ் ராபின் சில விஷயங்களை சொல்லும் பொழுது அப்படின்னா இதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு அந்த FBI இன்சார்ஜ் வந்து என் மேலே குற்றம் சாட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பழி போடுறீங்களா மாதிரியுமே அவர் கேட்குறாரு. இருக்கலாம், ஆனால் கரையிலுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் FBI எங்களுடைய ஆப்ரேஷன்களை தொடர்ந்து முடக்கி வந்தது குறித்து எங்களுக்கு எப்போவுமே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு மார்வினுமே அங்கே சொல்கிறா. அப்படி அப்போ வான் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, நடந்த சம்பவங்கள் குறித்து உள்துறை வந்து விசாரிக்கட்டும், என்னுடைய பங்குக்கு நான் முழுமையான ஒத்துழைப்பை தரேன், இப்போதைக்கு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்திசாலித்தனமான முடிவு தான் கேப்டன், நானுமே கிளம்புறேன், கரையிலுடைய விவகாரம் குறித்து ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே கொஞ்சம் வேண்டாம் இருப்பான் அங்கேருந்து போயிடுறான். எது எப்படியோ அந்த கரையலைக்கு உண்மையுமே தகவல்கள் அனுப்பினது இந்த FBI சேர்ந்த இந்த நபர் தானே அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு மோசமான ஆள் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. கேப்டன் வான்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆளை பிடிச்சிட்டா அப்படிங்கிறனால மற்ற விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. அப்போ அங்கே இருந்த இன்னொரு நபருமே சொல்கிறாரு, உண்மையிலுமே இந்த FBI ஏஜென்ட் இந்த இன்சார்ஜ் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருந்தா உள்துறை அமைச்சகம் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டோம், ஏன்னா அதெல்லாம் சிக்கலான விஷயம், நம்ம அதில் தலையணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீயும் மாறினும் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கங்க, உங்களுக்கு அதுக்கு முழு தகுதியுமே இருக்குது அப்படின்னு கேப்டன் வான்ஸ் வந்து அவங்களுக்கு லீவ் விட்டுறாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ராபின் ஒரு மாதிரி கவலையாக போயிட்டுருக்காரு. மார்வின் கேட்குற, அப்படி ஏன் கவலையாக இருக்க, அந்த FBI மாடர்ன் அவன் வந்து இதில் சந்தேகப்பட்டிருப்பானு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது என்னோட யோசனையெல்லாம் அது கிடையாது, இந்த விஷயமெல்லாம் இந்த பிரச்சனையில் எப்பவுமே ஒரு முடிவுக்கு வராது, கரையிலையோட இடத்துக்கு வேற ஒருத்தன் வந்து உட்காருவான், அப்போ திரும்ப வேணுமே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பற்றிலாம் நான் பெருசாக யோசிக்கலப்பா, இப்போ வரைக்கும் வெயில் போய் மழை வந்துருச்சு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற. அப்படி ஆனால் ராபினுக்கு உண்மையிலுமே இன்னுமே பெரிய கவலை, இப்போ மழை பெஞ்சதுனால நான் வந்து பீச்சில் போய் ஜாலியாக பொழுத கழிக்கலான்னு நினச்சேன், இப்போ அது போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் நொந்துக்கிறாரு. மார்வின் அங்கே சிரிக்கிற. அப்படி ஸோ அடுத்து மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்தில் வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜிம்மி வந்து போகிறா. அப்படி காலிங் பில் அழுத்துறாரு. ஒரு பெண் வந்து அங்கே சொல்கிறான், வாங்க ஜிம்மி, உங்களை பார்த்தானா மேட் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஸோ மேட்டை பார்க்குறதுக்காக ஜிம்மி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மேட்டோடைய அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க போல இருக்குது. இப்போ அந்த மேட் வந்து சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அவனை பார்த்துட்டு போகிறதுக்காக ஜிம்மி வந்திருக்காரு. அப்போ கொடுக்க முடியாத அந்த கம்ப்யூட்டரை இப்போயாவது கிஃப்டாக தரலாம், இதை நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அவர் அங்கே பார்க்க வந்திருக்காரு. ஸோ மழை அப்படியே ஜோராக கடுமையாக பேஞ்சிட்ருக்கு. ஜிம்மி உள்ளே நுழையிறாரு, கதவை சாத்துறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த காட்டுறாங்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வராங்க, அதாவது 2019க்கு வராங்க. ஸோ நம்ம வயசான ராபின், மார்வின், இன்னுமே வயசான டைரக்டர் ரயன் இருப்பார்ல, அவங்க 3 பேருமே அந்த காரில் போயிட்டு இருக்காங்க. டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆகுது, போகிறதுக்கு சிரமப்படுறாங்க. அப்போ மார்வின் வந்து கேட்குற, அப்படி அது சரி ராபின், உண்மையிலுமே அந்த FBI இன்சார்ஜ் அந்த மாடர்ன் அவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் எப்படியோ ஈஸியாக பிரச்சனை இருந்து வெளியில் வந்துட்டான். உள்துறை அமைச்சகம் கொஞ்ச நாளுக்கு அவனை உழவ பார்த்துட்டு இருந்தது. ஆனால் மாஃபியா கும்பலோட இருந்த அவனுடைய தொடர்பை வந்து அவங்களால நிரூபிக்க முடியல. நிலைமை ரொம்ப மோசமாக உணர்ந்த அவன்
எஃபிஐலேருந்து விலகிட்டான், அரசியலுக்கு போயிட்டியா, அவனுக்கு மேலிடத்துல இருந்த தொடர்பை பயன்படுத்தி 2 வருஷங்களுக்கு முன்னாடி செனட்டர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும்போது மார்வினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, அந்த நாதாரி இப்போ ஒரு செனட்டரா, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அப்படி அப்போ ரயனுமே நொந்து பேசுகிற. அப்படி என்ன கன்றாவியம், நேர்மையாக இருந்து ஓய்வு பெற்று நான் இங்கே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறேன், அவன் என்னடானா அரசியலுக்கு போய் ஒரு சேரில் உட்காந்து அதை தேய்ச்சிக்கிட்டு லட்சத்தில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசுகிற. அப்படி இதில் ஆச்சரியப்படுறக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயங்கள்னால தான் நான் போலீஸ் வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய தீர்மானத்தை உறுதியாக்க நினைச்சதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிங்கிற. அப்படி ஆனால் ராபின் சொல்கிறாரு, ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது, குறிப்பாக என்னுடைய டீம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராபின் இன்னும் போலீஸில் தான் இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு அதுக்கு அவர் ஹெட்டாக இருக்காரு அப்படிங்கிறது புரியுது. ஸோ நம்ம ரயன் அவருமே சொல்கிறாரு, உங்களோட டீமில் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, அதுக்கு காரணம் நீ தான், ஏன்னா நீ அவங்கள தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு நாள் உன்னோட ஆஃபீஸுக்கு நான் வர விரும்புகிறேன், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே புது டீமாக சூப்பர் அப்படிங்கிற மாதிரி மாறிடுமே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க, அது ஒரு கல்லறை தோட்டமாட்டிருக்கு. அங்கே யாரோ தங்களுடைய இறந்த முன்னாள் நண்பரை சந்திக்கிறதுக்காக ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போகிறக்காக வந்திருப்பாங்களாட்டிருக்கு. அவங்க 3 பேருமே அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க 3 பேரை தவிர இன்னொருத்தர் ஏற்கனவே அங்கே இருக்காரு. அவர் அங்கே குள்ளமாக இருப்பார், ஆல்பி. ஃபஸ்ட்டு ராபின் கூட பேசிகிட்டு இருப்பார், அவர் தான். அந்த ஆல்பியும் அந்த டைரக்டர் ரயனுமே அப்போ தான் சந்திச்சுப்பாங்களாட்டிருக்கு. முதல் முறையாக அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. உங்களை பற்றி ராபின் நிறையவே சொல்லியிருக்காரு அப்படின்னு 2 பேருமே கையை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 4 பேருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமாதி முன்னாடி நின்று மரியாதை செலுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அது யாருது அப்படிங்கிறது நமக்கு சொல்லலை. ஒருவேளை அப்போதைய என்ஒய்பிடியோடைய டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தவராக இருக்கலாம், அவர் இப்போ இறந்தும் போயிருக்கலாம், அவரை தான் சந்திக்க ஒரு மாதிரி மரியாதை செலுத்துறதுக்காக அங்கே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட இங்கே கதையை முடிக்கிறான். ஒரு சூப்பரான ஒரு கதை. பொதுவாக கிரைம் த்ரில்லர்களில் வில்லன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவா. அப்படி ஒரு கொடூரமான வில்லனோ இல்லைனா திறமையான வில்லனோ இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இதில் வில்லனே காமிக்க மாட்டாங்க, கடைசியில் தான் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட வில்லனை எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி அவன் பதுங்கியிருக்கிறான், எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுவாரஸ்யமாக அந்த ரேடியோ மூலமாக அந்த விஷயம் இல்லாமல் இணைச்சு சொல்லும் பொழுது கதையில் ஒரு புதுமை சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்துடுது. நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் லைக் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.